சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க. வள 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 வளன்னு பேசுவாங்க. அதே மாதிரி சில பெண்கள் இருக்காங்க, பேசுனா வாயை தந்தா மூட மாட்டாங்க, வள 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 வளன்னு பேசிட்டே இருப்பாங்க. கேட்குற சொல்லுவாங்க, இவன் கூட எப்படி புதுசாக இருக்கான், எப்படி இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி இவன் கூட முன்னாடி எப்படி கலந்துடுறான்னு தெரியலையே அப்படி சுகமாக இவ்வளோ ரொம்ப சுகமாக இருக்காருங்களாம். ஆனால் அவங்க வாழ்ந்துட்டே இருக்காங்க. இப்போ நேரத்தில் இல்லை, கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு 50 வருஷம் ஆச்சு. அப்படி இருந்தாலும் கூட அந்த ஆள் கிட்ட பேசிகிட்டு இருக்கான், அந்த அம்மா அப்படி பேசிட்டு இருக்கான். அந்த மாதிரி பல குடும்பங்கள் இருக்குது. ஆனால் அவங்க ஜெயித்தவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு இணைய யாரும் சொல்ல முடியாதுன்னா, அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க கூட பொண்டாட்டி அவங்க கூட கலந்துடுறாங்க. இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க கூட இவங்க கூட அவங்க புரிஞ்சு கலந்துடுறாங்க. அப்போ என்னென்ன வாழ்க்கை இறைமயமாக இருக்கிறது. இறைவன் அவங்கள அவங்க நேச்சுரல், அவங்க நேட்டிவிட்டி அப்படி தான், அப்படியே அதோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் அவங்களை ஆதரித்து அரவணைத்து இறைவன் கொண்டு போகிற வாழ்க்கையை. இதெல்லாம் பெரிய ரகசியங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஏகப்பட்ட துன்பங்கள், போராட்டங்கள், கஷ்டங்களோட சேர்ந்து வாழக்கூடிய கணவன் மனைவிகள் தான் இந்த உலகத்தில் சிறந்த தம்பதிகள் நான் சொல்லுவேன். நீங்கள் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சார்.